வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது மஹேந்திரானுடைய பொலேரோ. இது ஒரு ப்ராப்பரான ஒரு யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு பீப்புள் மூவராகவும் சரி, ஒரு லக்கேஜ் மூவராகவும் சரி, அதாவது ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க ஆர் அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு உற்ற துணையான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னே கூட கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி. பட் பார்க்குறதுக்கு இந்தளவுக்கு ஒரு பெரிய ஸ்டாண்ட்ஸோடு இருந்தாலுமே இது ஒரு சப் 4 மீட்டருக்குள்ளே வரக்கூடிய ஒரு கார் தான். ஸோ இந்தியானுடைய அந்த டாக்ஸ் நார்ம்ஸ்குள்ளே வந்துடுது அப்படிங்கிறதுனால இதனுடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒரு எஸ்யூவி லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளை விரும்புகிறவங்க இந்த காருக்கு போகிறாங்க. அண்ட் இன்னொன்று, இந்த கார் 24 இயர்ஸாக இந்தியாவில் சர்வீஸில் இருக்குது. எஸ், 2000 இந்த காரை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைம்லேருந்து இப்போ 2024 இருக்கணுமோ. ஸோ 24 இயர்ஸாக இந்தியாவில் ஒரு ஷேப்பை கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணாமல் இந்த ஃப்ரண்ட் லுக்கை மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க 2011 ஒரு ஃபேஸ் லிஃப்டில். அது போக மற்றபடி பாடி ஷேப் எல்லாமே சேம். இதே டிசைனை 24 வருஷமாக மக்கள் விரும்பி வாங்குறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக பாராட்டக்கூடியது. அண்ட் யூஸ்வலாக ஒரு சில வெஹிக்கிள்ஸ் நடுவில் கொஞ்ச நாள் டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா திரும்பவும் சேல்ஸுக்கு கொண்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹை கிராஸ் வரும்போது கிறிஸ்டாவை கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த டீசல் கிறிஸ்டாவுக்கான அந்த சேல்ஸ் பேஸ் அப்படிங்கிறது இருந்ததுனால திரும்பவும் கிறிஸ்டாவை சேல்ஸுக்கு கொண்டு வந்தாங்க. பட் அந்த மாதிரி பொலேரோவுக்கு மஹேந்திராலேயே ஸ்கார்பியோன்னு ஒரு காம்படிஷன் இருந்தாலுமே கூட பொலேரோவை ஒரு வாட்டி கூட அவங்க ஸ்டாப் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக மக்கள் எந்த அளவுக்கு இந்த கார் மேலே ஒரு அபிமானத்தோட இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அண்ட் பொலேரோவுக்கு முன்னாடி அர்மடா அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிள் வந்துட்டு இருந்தது மஹேந்திரால. ஸோ அதனுடைய பேஸை வச்சு தான் இந்த பொலேரோ அப்படிங்கிறது கொண்டு வந்திருந்தாங்க. இந்த 2 பாக்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த எஸ்யூவியினுடைய ஷேப்ல அர்மடால இருந்து இந்த ரியர் போர்ஷன் அப்படிங்கிறது அப்படியே தூக்கி இதில் போட்டாங்க. பட் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படிங்கிறது அதில் அந்த ஜீப் ஸ்டைல்லே இருக்கும். ஸோ அதை மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு மாடர்ன் எஸ்யூவி ஸ்டைலிங்கில் இந்த வெஹிக்கிளை செஞ்சிருந்தாங்க. அண்ட் மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிளை சவுத் அமெரிக்காவில் மஹேந்திரா கேமரூன் அப்படின்னும், பிலிப்பைன்ஸில் மஹேந்திரா என்ஃபோர்சர் அப்படிங்கிற நேம்லையும் சேல் பண்ணுறாங்க. அண்ட் இன்னைக்கு இந்த சப் 4 மீட்டருடைய இந்த காம்பாக்ட் எஸ்யூவி, இந்த மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ல பாடி ஆன் ஃப்ரேம் சேசிஸ்ல வரக்கூடிய கார்ஸ் அப்படிங்கிறது மஹேந்திரால மட்டும்தான் இருக்கு. அதுவும் இந்த பொலேரோ நேம் டாகோட இருக்கிற அந்த 2 வெஹிக்கிள் தான். அண்ட் இன்னொன்று, இப்போ சொல்லக்கூடிய இந்த சூடோ எஸ்யூவிஸ் எல்லாமே ஃப்ரண்ட் வீல் டிரைவ் மோனோகாக் சேசிஸோட வந்துருச்சு. பட் இந்த வெஹிக்கிள் நமக்கு ஃப்ரண்ட் இன்ஜின் ரியர் வீல் டிரைவ் லே அவுட்ல கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கார்ஸ் மட்டுமே ஓட்டி பழகினவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியாது. பட் ஓல்ட் ஜென்ரேஷன் வெஹிக்கிள்ஸ், ரியர் வீல் டிரைவ் வெஹிக்கிள்ஸை ஓட்டினவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். இந்த ரியர் வீல் டிரைவ் வெஹிக்கிளுக்குன்னு ஒரு தனி ஒரு டார்க் புல்லிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ரீசன் இந்த வெஹிக்கிளை விரும்பி வாங்குறதுக்கு.